Hello friends, welcome back welcome back to our channel Tata's Views. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா eSIM எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக eSIM வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த eSIM வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் வர சொல்ல வந்து சிங்கிள் சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சிம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா eSIM வந்துச்சு. ஸோ இந்த eSIM வந்து எங்கே இருக்குன்னா ஆப்பிள் ஐஃபோனில் பெரும்பாலும் இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டு மொபைலில் சம் மொபைல்ஸில் மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் டூயல் சிம் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஐஃபோனில் வந்து நீங்கள் டூயல் சிம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு தானே கேட்குறீங்க? eSIM யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டபுள் சிம் யூஸ் பண்ணலாம் ஐஃபோனில். ஸோ ஒன்று வந்து ஃபிசிக்கல் சிம்மாகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா eSIM-ஆகவும் யூஸ் பண்ணலாம். eSIM-னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய சிம்மு ஃபிசிக்கல் சிம் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் சாஃப்ட்வேர்லேயே அட்டாச் பண்ணுறாங்க. அந்த மொபைலில் அந்த அதுக்குண்டான கான்ஃபிகரேஷன் இருந்தால் போதும். அது ஐஃபோனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப்பிள் ஐஃபோன் 14 யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 BSNL தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ரீசனுக்காக நான் மாற்றினேன், எனக்கு மொபைல் நெட்ஒர்க்கு சில ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது. எங்கன்னா ட்ராவல் பண்ண சொல்ல மேப்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நான் என்ன டிசைட் பண்ணேன், ஒன்று BSNL வச்சுக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து eSIM-ஆக மாற்றிலாம் பிளான் பண்ணேன். ஸோ ஃபிசிக்கல் சிம் வாங்கி அதை சேஞ்ச் பண்ணதுக்கு, போர்ட்டபிலிட்டி பண்ணதுக்கு 3 days ஆச்சு. ஸோ அது ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா eSIM-க்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். அது வந்து ஏர்டெல் ஆப் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். சிம்பிளான வழியில், அதுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஏர்டெல் மொபைல் ஆப்பை பயன்படுத்தி எப்படி ரெக்வெஸ்ட் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் வந்து இப்போ ஏர்டெல் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் வந்து நம்மளுக்கு eSIM ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரு, EID நம்பர்லாம் கேட்குது. EID நம்பர் வந்து நம்ம ஃபோனில் எபோட்டில் போனோம்னா, செட்டிங்ஸில் எபோட்டில் போனோம்னா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து காப்பி பண்ணி அந்த நம்பரை வந்து நம்ம அந்த ஆப்பில் போயிட்டு மறுபடியும் EID நம்பர் என்ற பிளேஸில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜில் வந்து OTP வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதாவது நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலைன்னா ஸ்டாப் சிம்னு 121க்கு மெசேஜ் அனுப்பணும்னா இந்த ரெக்வெஸ்ட் வந்து கேன்சல் ஆகிடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours கழிச்சு உங்களுக்கு ஒரு செட்டிங் வரும்னு மெசேஜ் வருது. அந்த செட்டிங் தான் இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இது ஆக்டிவ் சிம்ன்ற பேஜுக்கு போகுது. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்ம கண்டினியூன்றதை கிளிக் பண்ணோம். அப்போ ஆக்டிவேட்டிங்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இது கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆக்டிவேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஃபிசிக்கல் சிம் அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ண சொல்லுது. அதாவது அந்த சிம்மை அணைச்சிட்டு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் எந்த நெட்வொர்க்கு இப்போ ஆக்டிவ் பண்ணிக்கிற இந்த eSIM-ஐ வந்து நீங்கள் கால்க்கு யூஸ் பண்ண பார்க்குறோம்னா டிஃபால்ட் லைன், அதாவது நீங்கள் வாய்ஸ் கால் பண்ண சொல்ல எந்த சிம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா எஸ்எம்எஸ்க்கு எந்த சிம் யூஸ் பண்ண போகிறோன்னு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டாக்கு வந்து எந்த சிம் யூஸ் பண்ண போகிறோன்னு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம செட்டப்லாம் நம்ம முடிச்சாச்சு. வந்து நம்ம நெட்வொர்க் போய் செக் பண்ணலாம்.
இங்க பாருங்க ஏர்டெல்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிசிக்கல் சிம்மை ரிமூவ் பண்ணிட்டு சிம்மை மட்டும் பயன்படுத்திக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாத. நான் வந்து என்னுடைய ஏர்டெல் பிசிக்கல் சிம்மை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பிஎஸ்என்எல் சிம்மை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ எனக்கு ஏர்டெல்லும் கிடைக்குது சிம் மூலயமா, பிஎஸ்என்எல்லும் கிடைக்குது வந்து பிசிக்கல் சிம் மூலயமா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.